வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய காரா பூந்தி தான் ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. மீதி கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம கடைசியாக நம்ம சேர்க்க போகிறோம். இது நல்லா கட்டி இல்லாமல் ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம். தண்ணி எப்போவுமே இந்த சேர்த்து நம்ம கரைக்கும்போது ஒரேடியாக நம்ம தண்ணியை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து விடணும். இந்த மாவோடைய பதம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா மாவை கரைச்சிட்டு ஒரு பூந்தி எண்ணெயில் நீங்கள் ஒரு ட்ராப் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பால் மாதிரி உப்பி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட கரெக்டான பதத்துக்கு கரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பூந்தி தகுடு மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சமாக நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப குண்டு குண்டாக பூந்தி வந்துச்சு அப்படின்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நம்ம கரெக்டாக மாவை கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எண்ணெயை ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நம்ம இந்த சின்ன சின்னதாக ஓட்டை போட்ட கரண்டி இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டியை வச்சு இப்போ நம்ம பூந்தி சுட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்கணும். மிதமான தீலையோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பூந்தி போட்டதும் அது நல்லா டக்குன்னு பால் மாதிரி உப்பி தானாகவே வந்துடும். நம்ம எதுவும் போட்டு கலக்க வேண்டாம். இப்போது எல்லா பூந்தியுமே அழகாக நல்லா மேலே மிதந்து நல்லா குண்டு குண்டாக அழகாக தயாராகிட்டுருக்கு. இந்த எண்ணெய் அந்த பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சி வந்ததும் தான் பூந்தி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். லைட்டாக கலர் மாறினதும் நம்ம தனியாக எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே போல் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே ரெடி பண்ணதும் அதே எண்ணெயில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சு அந்த பூந்தியோட சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய வச்சு பூந்தி கூட சேர்த்துடலாம். சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். ஒரு 5-6 பூண்டு பற்களை நல்லா தோலோட நல்லா பஞ்சாட்டம் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரித்து அந்த காரா பூந்தி கூடயே சேர்த்துடலாம். இப்போது காரா பூந்தி தயாராகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக லேசாக உப்பு தூவிக்கலாம். நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெறும் மிளகாய் தூளையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான நல்லா மொறுமொறுன்னு வீட்டிலே செய்யக்கூடிய ஆரோக்கியமான காரா பூந்தி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.